நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஜம்பி. அதுதான் படத்தோட பேர். இந்த படம் நல்லாவே இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, மனோபலா இருக்கார்ல, அவர் தான் வந்து கோலம் போட்டுட்டு இருப்பாரு. இந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்து பேப்பர் போட வருவான். பேப்பர் போடுற பையன் வந்துட்டு காலையில் பொம்பளைங்க இப்போ கோலம் போடுவாங்க பார்க்கலான்னு பார்த்தா எண்ணி போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடியே திட்டிட்டு பேப்பரை தூக்கி வீசிட்டு போவான். உடனே அவரும் வந்துட்டு கோபத்தில் திட்டுவார், இந்த வீட்டில் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சத்தம் போடுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அதாவது இவரோட மருமகனாக இருக்கிறவர் தான் வந்து சுதாகர் இருக்கார்ல, அவர் தான் இவரோட பரிதாபங்கள் சுதாகர் கோப்பியில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அதோட அவங்க இப்போ கோலம் போட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுதாகர் வந்து நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்ன செய்வாங்கன்னா அப்படியே அவரை வந்து ஒரு உத விட்டுருவாங்க. இதுக்காக தெரியாமல் அவர் மேலே கால் பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து விழுந்தவர் வந்து கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, கால் பட்டுருச்சாவா, எரும மாடு மாதிரி குரட்ட விடுற அப்படின்வாங்க. தெரியாமல் கால் பட்டுருச்சாமா, சரி சரி மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சரி சரி கிளம்பிப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாமனார் மருமகனுக்கு இந்த வீட்டில் வந்து ஓரளவுக்கு மரியாதை இருக்காது. அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒரு செட்டாக சேர்ந்துட்டு எல்லாருமே தான் பார்ப்பாங்க. வீட்டில் வந்து லேடிஸ் வந்து மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து எங்க கோப்பியை காட்டுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இந்த பக்கம் இருக்கிறது ஒய்ஃப், இந்த பக்கம் அம்மா சொல்ல வேண்டியதே இல்லை. சாப்பிட்டுட்டே ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. தோசை மட்டும் தான் வச்சிருப்பாங்க, சட்னி இன்னும் வந்திருக்காது. அவருக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு இருக்கும். சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. உடனே அவங்க ஒய்ஃப் மிக்ஸி ஜாரோட அவங்க ஒரு ஜார் இவங்க ஒரு ஜார் எடுத்துட்டு வருவாங்க. உங்க அம்மா என்ன சட்னி அரைக்க விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வருவாங்க. உனக்கு மல்லி சட்னி தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அதனால தான் இதை அரைச்சேன், அவ தேங்காய் சட்னி இறக்கி விடுற அப்படின்ற மாதிரி சட்னிக்கு அக்கப்போரா இருக்கும். அவருக்கு வந்து தோசைக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லை. அதை பற்றி இப்போ ரெண்டு பேரும் கவலையப்பட மாட்டாங்க. என்ன அரைக்க உள்ள என்ன அரைக்க உள்ளே சண்டை பயங்கரமா இருக்கும். இதை பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு விக்கல் வர ஆரம்பிச்சிடும். அதோட சேர்த்து இப்போ இங்கே இன்னொரு ஃபேமிலி காட்டுவாங்க. இப்போ இவர் வந்து மகன், இவர் வந்து அறமுடி இருக்கார்ல, அவர் வந்து அப்பா. இவர் மகனுக்கு இப்போ பொண்ணு பார்க்க போகணும். இவர் வந்து தலையில வந்து டோஃபா வச்சுப்பாரு. எதுக்காக இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகன் கேட்பாரு. சும்மா இல்லப்பா, அப்பாவை வச்சு தான் மகனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க, அதனால தான் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது. பொண்ணு போய் பார்க்குறோம், நல்லா இருந்தால் பார்க்குறோம், இல்லாட்டி எந்திரிச்சு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்வார். மகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேம் விளையாடுவார். அவருக்கு கேம் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால இப்போ சரி பொண்ணு பார்க்குறது பார்த்துட்டு சட்டப்பட்டு சம்பளத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் இந்த பக்கம் கிளம்பிட்டு இருப்பாரு. அதோட இங்கே சுதாகர் காட்டுவாங்க. அவர் என்ன சொன்னாலும் அவங்க பொண்டாட்டியை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க மாமியாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதோட ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா வேற இருப்பாரு. அதனால அவருக்கு சுத்தமாக மரியாதையே இருக்காது. அவர்கிட்ட வர அவங்க மாமியார் என்ன சொல்வாங்கன்னா, உங்க மாமனாரை வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு துணைக்காக வச்சுக்கோங்க அப்படின்வாங்க. அதாவது மாவாட்டுறதுக்கு துணைக்கு அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சட்னிக்கு போடுற சண்டையில் அவருக்கு விக்கல் பயங்கரமாக வந்து தண்ணி தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கும் ரெண்டு பேரும் அம்மா பொண்டாட்டி வந்துட்டு தண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவர் விக்கல் ஒரு மாதிரி ஆகி ஒரு மாதிரி ஆனாலும் கடைசியில் அவங்க அம்மா நான் வீட்டை விட்டு போறேன்ருவாங்க. அவங்க பொண்டாட்டி என்ன செய்வாங்கன்னா இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு போயிருவாங்க. இது சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுல அந்த அளவுக்கு அவரை போட்டு படாப்படுத்திட்டு ஒரு ஆஃபீஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்பாரு. பார்த்தா அவங்க அம்மா பெட்டி படிக்கோட வருவாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். ஏன்னா அவ பேச்சை கேட்டுட்டு நீ போறிய அம்மா, நேற்று வந்து உமா நீதாம்மா எனக்கு முக்கியம், நீதாம்மா என்னோட தாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து அம்மா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு நிமிருவாரு. அப்போ தான் அவங்க மனசுலாம் மாறி இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி பேக் நிற்பாங்க. நீ எங்கிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன் உங்க அம்மா மட்டும் தான் போவாங்களா, நான் போக மாட்டேனா அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் ஆரம்பிக்கும். ரெண்டு பேரையும் பிடிச்சி இழுப்பாரு, ரெண்டு பேரையும் பிடிச்சி மல்லு கட்டுவாரு. ரெண்டு பேரும் நீ போடி அவளை மட்டும் அனுப்புடா அப்படி இப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் ஏற்றி விட்டுட்டு இவங்களை படாத படப்படுற மாதிரி இருக்கும். அவருக்கு அதாவது என்ன சொல்றது, என்ன பண்றதே தெரியாது. பாவமா இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்தது இப்போ வாசல் வரைக்கும் அந்த சண்டை முத்தி போய் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. மாப்பிள்ளை இப்போ கேம் விளையாடிட்டு தான் இருப்பாரு. சரி பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப்ல வந்துட்டு அவங்க பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்தது இப்போதைக்கு இந்த கதை சொல்லும்போது கரெக்டாக ஞாபகம் இல்லாமல் இருக்கு. ஃபேமஸான ஒரு ஃபேஸ் கட் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். உங்களுக்கு அவங்க வந்துட்டு நல்லா பொண்ணு கெட்டப்பில் வந்து நிற்பாங்க. இவர் அப்படியே பார்ப்பாரு, என்னம்மா பொண்ணுக்கு அப்படின்னு ஏதோ ஆட தெரியுமா பாட தெரியுமா மாப்பிள்ளையோட அப்பா கேட்கறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆடணுமா அதை வரேன் இப்போ காஸ்டியூமை மாற்றிட்டு வரேன்னு அவங்க அங்கே போவாங்க. அதோட அந்த சீன் கட்டாகி இங்கே ரோடு வரைக்கும் பிரச்சனை பெருசாயிரும். வீட்டுக்கு தண்ணி கேன் போடுறவர் என்ன செய்வார்னா அவர் பாட்டுக்கு தான் கண்டுக்க மாட்டார். நேராக ஒரு பாட்டி வீட்டுக்குள்ள போய் தண்ணி கேன் வைக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இது மூணு குடும்பம். ஏன்னா இவங்க சுதாகர் கோபி இவர் மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மூணு பேருக்கு ஃபேமிலியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நடக்குது. இப்போ இவருக்கு பொண்ணு வந்து காஸ்டியூம் மாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டை போட்டு இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருந்த பொண்ணு இவர் மாப்பிள்ளையோட அப்பா சேர்ந்துக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவாரு. மாப்பிள்ளை விட்டா போதுன்ற மாதிரி இருக்கும். அதோட எல்லாம் கலை குடும்பமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்குல அந்த மாதிரி இருக்கும். பொண்ணு வேற யார் வந்தாலும் கூட சேர்த்துட்டு ஆடுற மாதிரி அந்த கிடப்பில் ஆடிட்டு இருக்கும். கோப்பியை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கேன் போடுறவர்கிட்ட தண்ணி எனக்கு ஊற்றியா எனக்கு ஊற்றியான்னு சொல்லி அவர் ஓப்பன் பண்ணி வச்சு ஊற்ற வச்சு தண்ணி மாதிரி மூச்சு வாங்க தண்ணி குடிச்சிட்டு போய் அம்மாவையும் முன்னாடி போய் சமாதானப்படுத்துவார். அவங்க கேட்ட படா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த ஸ்கூட்டரில் கிளம்பலான்னு சொன்னது மாமனாரோட ஸ்கூட்டர் சுத்தமாக வேலையே செய்யாது. அவர் என்ன சொல்வார், என் பேச்சு கேட்கறது இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டி நினச்சிட்டு ஏறி ஒரு மிதி ஸ்டார்ட் ஆகிடுன்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பார். அவர் உதச்சாருன்னா கையோட அது காலில் மிதிச்சது கையோட வந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கும். அதோட இங்கே மாப்பிள்ளை அந்த டான்ஸை வச்சுக்கணும் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் மிரண்டு போய் உட்காந்துருப்பாரு. அவங்க அப்பாவை வேற கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி இங்கே ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கும். இவங்க எல்லாருமே இப்போ சேர்ந்து ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. அது என்ன இடம்னு நம்மளுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாம் அவண்டா எல்லாம் பிரச்சனை என்ன ட்ரிக்ஸ் பண்ண தானே போகிறாங்க. அந்த மாதிரி வந்து ட்ரிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்துருவாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டு அடடே அப்படின்னு சொல்லுவார்ல, அவரை இழுத்துட்டு வந்து வச்சுட்டு போலீஸ்காரங்களாம் போட்டு அடிக்கடி அடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு அவருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அம்பா அப்பான்னு கதறிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இவர் தான் இன்ஸ்பெக்டராக இருப்பார். வந்து என்ன எதுக்காக அடிக்கிறாங்க தெரியல, மோசமாக போட்டு அடிக்கிறாங்க சார்னு சொல்லுவார். ஏன்டா பிள்ளைகிட்ட எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்டல் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. உடனே இவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பார். ஒரு காட்டில் ஒரு யானை இருந்துச்சான். அந்த யானைக்கு திடீர்னு ஒரு சத்தம் கட்டுச்சான். சத்தம் கட்ட உடனே இந்த பக்கம் திரும்பி பார்க்குதா, அந்த பக்கம் திரும்பி பார்க்குதா, எந்த பக்கம் பார்த்தாலும் எங்க இருந்து அந்த சத்தம் வருதுன்னே தெரியலையா. சரி தண்ணி குடிக்க போவோம்னு சொல்லிட்டு வந்துச்சான். தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் பார்க்குதான் அந்த சத்தம் தாங்கிட்டு இருந்து தான் வந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லுவார். அதே மாதிரி பிஸ்டலை காணும்னு சொல்கிறேன், நீங்கள் உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு ஏன்ட்டு கேட்குறீங்களா சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே இவருக்கு சம்மக்கம் வந்துட்டு அவரும் முடிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் சொன்ன கதை போலயே. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தேடுறது யார் அப்படின்னா, இப்போ அவர் பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல அவங்களோட அண்ணன் வந்து யோகி பாபு, அவர் பேர் தான் அந்த படத்துல வந்து பிஸ்டல் ராஜ். அவரை தான் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவர் கேட்கவும் இவர் கரெக்டாக இங்கே அது பிஜிஎம் விக்ரம் வேதா பிஜிஎம் இருக்குல்ல அதை போட்டுக்கிட்டு இவர் இவர் என்ட்ரி கொடுக்கணும் பயங்கரமாக இருக்கும்.
வரவர் பார்த்தீங்கன்னா, சும்மா வராம அங்க வர வழியில ஒரு பாட்டி வந்து யாருக்கு வடை சுட்டுட்டு இருக்குன்னு தெரியல. அந்த மாரி உட்காந்து ஒரு ஒரு இல்ல யாருமே வராத ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வடைய எடுத்துக்கிட்டு அங்கருந்து வர வரைக்கும் அத புழிஞ்சுக்கிட்டே வருவாரு. அந்த எண்ணெய் ஃபுல்லா கீழ கொட்டிரும். அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு அந்த வடைக்கு காசு குடுத்துட்டு போறாரு. அது வேற ஒரு பக்கம் திட்டிட்டே உட்காந்துட்டு இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு கால் பண்ணுவாரு. "என் ஆளையே புடிச்சு வச்சிருக்கியா நீ? உன் ஆள நான் புடிச்சு வச்சிருக்கேன்றோட" இவரு திரும்பி பார்ப்பாரு. நம்ம ஆளுங்கலாம் இங்க கரெக்ட்டா தானே இருக்காங்கன்ற மாரி போலீஸ்கார் திரும்பி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவனுங்கள பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவனுங்கள பார்த்தீங்கன்னா, வேற மாரி லாங்குவேஜ் பேசுவாங்க. ஏன்னா வேற லாங்குவேஜ் பேச முகத்த அவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முகத்த அவுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கூர்க்காங்க இருக்காங்கல்ல, அவங்கள போய் புடிச்சிட்டு வந்து வச்சுட்டு இருப்பாரு. "இது என்னடா பண்ணீங்க? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பண்ணிட்டீங்களா?" அப்படின்ற மாரி ஏதோ காமெடியா பண்ற மாரி அங்க பண்ணி முடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைன கட் பண்ணிருவாரு. வச்சிட்டியா? உனக்கு இருக்கு அப்படின்றதுனால இப்பத்துல இருந்து இவங்க 2 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சண்டையா இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும். இவருக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிடும். சரி இப்ப எல்லாரும் இவங்க இந்த செட்டும் ஃபுல்லா இப்ப வரது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ற இடத்துக்கு தான் வருவாங்க. ஏற்கனவே அங்க வந்து சுதாகர், கோபி அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் 3 பேரும் கோலமாவு கோகிலால அவர் வரல அவர் தான். இவங்க 2 எல்லாருமே இப்ப அங்க தான் இருப்பாங்க. எல்லாரும் மாறி மாறி கவலையா பேசிட்டு இருப்பாங்க. "என்னடா என் ஃபேமிலி என் வீட்ல இப்படி நடக்குது." இங்க ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. இவர் யாருன்னா, இதுதான் தவறான விஷயம்னு சொல்லுவார்ல, அவரும் உட்கார்ந்திருப்பாரு இந்த இடத்துல. இப்ப மாறி மாறி வந்துட்டு எல்லாருமே இங்க ஒரு எல்லாம் அசெம்பிள் ஆயாச்சா இங்க. இங்க வந்ததுக்கப்புறம் இங்க வந்து ஒரு இடத்த புடிடா, இடத்த புடிடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே மதிக்க மாட்டாங்க. நான் ஒரு இந்த அளவுக்கு நான் ஃபார்ம் ஆகி இருக்கேன். அப்பவும் எவனும் மதிக்க மாட்றான் அப்படின்ற மாரி அவருக்கு அது வேற டென்ஷனா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஃபேமிலில பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கூட மதிக்கிறதில்ல கொள்றதில்லன்னு பேசும்போது, இப்ப பிஸ்டல் ராஜ் வந்து இங்க வந்து இடம் கேட்பாரு. இந்த இடம்லாம் தர முடியாது அப்படி இப்படின்னு அவங்களுக்கு கிண்டல் பண்ணி அனுப்பிருவாங்க. சரிடா நம்ம எவ்வளோ பெரிய ஆளு நம்மள அவங்களுக்கு யாருன்னு தெரியல. நம்ம வேற சேர்ல போய் உட்காரலாமான்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போய் உட்காந்துருவாங்க. அதோட இவங்கலாம் பேசி நம்ம இங்க இருக்கிறதே தப்பு. ஏதாவது ஒரு எங்கேயாவது வெளிய போணும்டா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சம் கூட வீட்ல மரியாதை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து மதர் இன் லா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்க மாமியாரால தானே அவருக்கு பிரச்சனை. அதோட பார்த்தோம்னா, இப்ப வந்து யோகி பாபு என்ன சொல்வாருன்னா, அந்த போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணுவாரு. அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. ஃபோன் எடுக்காட்டி என்ன WhatsAppல வாய்ஸ் பாடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வாய்ஸ் அனுப்பி விட்டுருவாரு. இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுவாரு. நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? நான் நினைச்சேன்னா உன்ன நான் இத பண்ணிருவேன், அத பண்ணிருவேன்ற மாரி இவர் இஷ்டத்துக்கும் பேசி வாய்ஸ் போட்டு விட்டுருவாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, பதிலுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் வரும். அதனால இவரும் பயங்கரமா திட்டி அவர மிரட்டி அப்படி இப்படி நான் என்ன பத்தி உனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு இவரு கொஞ்சம் நிம்மதியா அவர் வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்க நினைச்சிட்டு இருப்பாரு. இப்ப இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இவர் வந்து பதிலும் அனுப்பியிருப்பாரு. அவர் இருக்கார்ல போலீஸ்கார் பதில் அனுப்பி, "நீ வந்து என்கிட்ட இந்த மாரி பேசிட்டியா? இனிமே நீ இந்த ஏரியால எங்க இருந்தாலும் உன்ன விட மாட்டேன்டா. உன்ன ஃபர்ஸ்ட் நான் இந்த மாரி பண்றேன்டா" அப்படி இப்படின்னு சொன்னோனே இவருக்கு உண்மையிலேயே பயம் வந்துரும். ஐயய்யோ! என்னடா இவன் இந்த அளவுக்கு இப்படி உட்காந்துட்டான். சும்மா இருக்கிறவன இந்த மாரிலாம் பண்ணி விட்டோமா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்பத்துல இருந்தே கொஞ்சம் மறைஞ்சு வாழலாம் அப்படின்ற ஒரு நினைப்புக்கு வந்துருவாரு. ஏன்னா ரொம்ப கோவமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரிஞ்சுப்பாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்களா, இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து புதுசா வந்து ஜாயின் ஆகுவாரு. அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரு ஒரு புலம்புவாரு. ஏன்னா அவரும் கவலையா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு பிசினஸ் மேனேஜர். அவர் ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜரா இருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வைஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா, அது பேர் என்னது ஒரு ஆப்ல வந்துட்டு போட்டு பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் எடுத்து எடுத்து போடுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சுத்தமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அத செஞ்சும் காட்டுவாரு. அந்த ஆப் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அந்த ஆப் வந்ததுக்கு அப்புறமா டெய்லி அவர் முன்னாடியே வந்துட்டு அந்த ஆப்ப போட்டுட்டு பாட்டு பாடுறது, அதாவது என்ன சொல்றது டூயட் பாடுறது அந்த மாதிரிலாம் பாடி பாடி வெறியேத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுவாங்க. இங்க பார்த்தீங்களா என் வைஃப் வந்து என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவர் ஏற்கனவே இவர் மிரண்டு போயிருக்காரு. அந்த பொண்ணு ஆன ஆட்டத்துல இவங்க தான் அவரோட வைஃபாவே இருப்பாங்க. அது மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பாட்டு போட்டு ஆடுறது வந்து இவர் எவ்வளவு தடுப்பாரு. தடுக்கும்போது உனக்கு இதெல்லாம் நீ தடுக்க முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். இதான் என் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அந்த கவலையில தான் அவர் வந்து இங்க வருவாரு. இப்ப எல்லாம் இந்த மாதிரி வரவும் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போறதுன்னு தெரியாது. இப்ப இவரோட வைஃப் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவர் தான் கார் எடுத்துட்டு வந்திருப்பாரு. சரி அந்த கார்ல எல்லாரும் வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எல்லாரும் அதே கார்ல ஏறிடுவாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு இப்ப டாக்டரா தான் இருப்பாங்க. படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது டாக்டர் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதோட சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ட்ரக்ஸ் பண்றதுனால வந்துட்டு ஜூம்பி ஆகக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால வந்து பார்த்து உஷாரா இருக்கணும் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன். அது மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. அதோட இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்குலாம் வந்து தாகக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல இவங்க ஃபுல்லா மூடி இருக்க ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் அது அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் சொல்றதுக்கும் சரி, கொஞ்சம் சீனுக்கும் சரி அவங்கள உள்ள சீன்ஸ்லாம் நம்ம கட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இதா இருக்கும். அவங்களுக்கு அது பழகிடுச்சு. பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இதா இருக்கும்ல அது மாதிரி தான் இருக்கும். அதோட அவங்க அத பத்திலாம் இந்த ஸ்பீச்லாம் நல்லா தான் இருக்கும். கேரக்டரும் நல்ல கேரக்டர் தான். அவங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட்டரா அப்படின்றது நம்மளோட வேற ஒண்ணும் இல்ல. அதோட இவங்க எல்லாத்தையும் அத பத்தி விவரமா சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பாராட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ட்ரிப் போறதா பேசியிருந்தோம். எல்லாரும் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் அந்த ட்ரிப்புக்காக எல்லாரும் இப்ப சந்தோஷமாயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா. சரி எங்க போலாம், எது போலாம்னு அவங்க பிளான் பண்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, இதான் தவறான விஷயம் சொல்வாரு. அவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, யோகி பாபாவோட ஃபோன வந்து திருடிட்டு வந்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஃபோன் நீ வேற ஃபோன் வாங்கிக்க அப்படின்ற மாரியே அவர் பேசிட்டு வருவாரு. அதோட அவர் ஃப்ரெண்ட்ஸ்ங்கலாம் அவர் இந்த டீமோட சேர்ந்து அவரும் கிளம்பிட்டார்ல. எல்லார்கிட்டயும் ஃபோன குடுத்து கண்டபடி பேச சொல்லுவாரு. எல்லாருமே அவர திட்டிட்டே வருவாங்க. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்கடா. உங்கள எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க விட மாட்டேன். அவர் வேற கோவமா வந்துட்டே இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அது ஏதோ கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே வந்துட்டு இங்க இருக்க வேணாம். ஏதாவது ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தா தான் சரி வரும்னு சொல்லிட்டு இப்ப அவர் யாரோட காரோட சொந்தக்காரர்கிட்ட கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்க மாட்டாரு. இப்ப நீங்க வீட்டுக்கு போனாலும் உங்க வைஃப் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவீங்க. அதனால எங்களோட பார்ட்டிக்கு வாங்க அப்படி இப்படின்னு கூப்பிடவும் சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபோனை காணோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கால் பண்ணும்போது திரும்பவும் இவர் ராங்கா பேசுவாரு. அவங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கொடுத்து பயங்கரமா கலாய்ச்சி விட்டுருவாரு. இதெல்லாம் பக்கத்துக்கு ஒரு டென்ஷனா இருக்கும். இதுக்கு இடையில போலீஸ்கார் இருக்காருல்ல, நம்ம அனுப்பின மெசேஜ்க்கு வேண்டாம் இன்னும் வாய்ஸ் அனுப்பல, ஏதாவது செக் பண்ணி பாருன்னு எதுவுமே வந்திருக்காது. உடனே அவர் கால் பண்ணுவாரு. கால் பண்ணாலும் வந்துட்டு இவர் தானே ஃபோன் வச்சிருக்காரு. யோகி பாபோட ஃபோன் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. உடனே அவர் வாய்ஸ் மெசேஜ் போடுவாரு. அவர் பேசும்போது இவர் பதில் பேச மாட்டாரு. இது வந்து அவர் டக்குனு ஒரு தடவை வந்து ஃபோன் எடுக்கும்போது தெரியாம அட்டெண்ட் பண்ணிடுவாரு. அப்ப ஃபோன் இது வந்து யோகி பாபு குரல் மாதிரி இல்லையே, இது யாரோட குரல்னு தெரியலன்னு அவன் ஃபோன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்ப இவங்க 2 பேரும் இவரு இப்ப திமிரா தான் பேசிடுவாரு. இவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த ஃபோன் எங்க இருக்குன்றத ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி
சொல்லுவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம எங்கேயுமே வெளியூருக்கு போறதா இருக்கும். இது யாரோட ஃபோனுன்னு கேட்கும்போது, "நான் அங்க போனோம்ல, அங்க இருந்து இந்த ஃபோன் கிடைச்சது எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு அவரே வச்சிருக்க ஆஃப் பண்ணி போடியான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இவர் ஆஃப் பண்ணி போட்டுருவாரு. அதனால இப்ப இவங்களால ட்ரேஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவர் தெரியாம தான் அந்த ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்பும்போது அங்க இருந்து இந்த ஃபோனு இன்னும் நிறைய அந்த இதெல்லாம் இருக்கும் ரிங்ஸ் அதெல்லாம் வேற எடுத்துட்டு வந்துருவாரு யாருக்கும் தெரியாம. அதோட சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்ப கார்ல வச்சுட்டு எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு இப்ப ஃபோன தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தேடிட்டு இருப்பாரு. யோகி பாபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபோன கண்டுபிடிக்கிறதுக்காக அதாவது அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆள எங்க இருந்தாவது கூட்டிட்டு வர சொல்லுவாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதனால அவங்களும் போயிட்டு அந்த ஆள வந்து ரெடி பண்ணி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இவர் வந்து அதெல்லாம் வேண்டாம். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இதுக்கப்புறம் எங்க போணும் அப்படின்ற மாதிரி இந்த காரோட ஓனர் சொல்லுவாரு. டேய் இதுக்கு மேல போனாலும் சரி வராதுடா. என் வீட்ல மாட்டிட்டு முழிக்கிறோம்டா. ஒரு 2 நாள் எங்கேயாவது போணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரின்னு சொல்லி இப்ப சார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க வைஃப் வந்து திரும்ப அதே மாதிரி ஆட்டம் போட்டுதுமா. அவங்களும் கண்ணாயம் சேல உங்கள கட்டற பண்ணிட்டு மாதிரி அந்த மாதிரி பாட்டு பாடி தான் ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ நோ நோ இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகல விருப்பப்படல அப்படின்றாரு. சரி வாங்க சார் கிளம்புவோம்னு சொல்லி அவரை கொஞ்சம் இது பண்ணிட்டு எல்லாரும் இப்போ ஒண்ணா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஒரு ரூமும் எடுத்துருவாங்க. ஒரு இடத்துக்கு வந்துட்டு ரூமும் போடுவாங்க. ரூம் போடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு ரூம் தான் இருக்கு அப்படின்னு. ஒரு ரூம் தான் இருக்கா? இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்கான்னு சொல்லி கண்டபடி திட்டிடுவாரு. இல்ல ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க அப்படின்னோனே பயங்கரமா திட்டிட்டு இந்த இடத்துக்கே நாங்க வரக்கூடாது. நாங்க வேற இடத்துக்கு போறோம்னு வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது தான் தெரியும். இப்ப யாஷிகாவோட குரூப் இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஹோட்டல்ல தான் ஆல்ரெடி புக்க வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் புக் எல்லாம் வந்து பிஸி அதாவது அவைலபிளா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொன்ன உடனே இப்ப இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் இப்ப இறங்குறாங்க வேன்ல இருந்து அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப கோபி சுதாகர் அவங்க டீமுக்கு ஃபுல்லா பயங்கர என்ஜாய்மென்ட் ஆயிடும். ஒரு ரூமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பேசாம இங்கேயே தங்கி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க. திரும்ப எல்லாரும் வேக வேகமா அந்த ரூம் இருக்கார்ல ரூம் பாய் அவர்ட்ட வருவாங்க. எத்தனை ரூம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ரூம் தான் சார் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோனே, சரி பரவாயில்ல ஒரு ரூம் இருக்குல்ல நாங்க கீழ பாய் விரிச்சு கூட போட்டு படுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட் எல்லாம் கொடுப்போம் சார் அப்படின்னு சொன்னோனே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா இப்ப இன்னைக்கு நைட் வந்து பார்ட்டி வேற இருக்கு. அந்த பார்ட்டிக்காக இப்ப எல்லாரும் வந்துட்டு இன்னைக்கு செம்ம என்ஜாய்மென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா போயிடும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களும் அங்க தங்கிப்பாங்க. இப்ப ரூம் கிட்ட வந்து இவர்ட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ரூமே வாங்கிப்பாங்க. அங்கேயே தங்குவாங்க. அவங்க அங்க தங்கிருவாங்க. இப்ப இன்னைக்கு நைட் அந்த டிஸ்கோதே பார்ட்டி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்ப நடக்கும். எல்லாம் மாறி மாறி ஆட்டம் போட்டுட்டு கிடப்பாங்க. இந்த பார்ட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் குரூப் எல்லாம் ஆடுறது ஃபுல்லா வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவங்களோடதெல்லாம் நிப்பாட்டி விட்டு இவங்க ஒரு பக்கம் ஆடுவாங்க. என்ன இவங்க இப்படி ஆடுறாங்க அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. கடைசியில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆடிட்டு இஷ்டத்துக்கும் பாட்டு போட்டுட்டு அந்த மாதிரி ஆடி முடிச்சிருவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இவருக்கு பசிக்கு பயங்கரமா பசி தாங்கவே முடியாது. இப்ப ஆரம்பத்துல பசிக்குது பசிக்குதுன்னு இவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. காருக்கு சொந்தக்காரு. அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு தூங்கி எந்திரிச்சிட்டு பசிக்குதுடா என்னடா பண்றீங்க? ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு நம்ம எல்லாரும் ரூம்ல தான் இருக்கிறோம். இன்னும் யாரையும் எதுவுமே வந்து சர்வீஸ் பண்ணவே மாட்றாங்க அப்படி இப்படின்னு கேட்டு எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்க. சரி நம்மளே தான் போய் சமைச்சுக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இங்க சாப்பாடு எடுக்கிறதுக்காக வேற வருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எதுவுமே இருக்காது. இன்னும் ஏன் எதுவுமே செய்யாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல்ல தான தங்கியிருக்கோம். இவன் நம்மள போய் அதாவது சமைக்க சொல்றான், சாப்பாடு கொண்டு வர சொல்றான்ற மாரி யோசிப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, யாஷிகாவ பார்த்த உடனே அங்கேயே இதாயிட்டு நேரா அவங்க ரூமுக்கு வந்துட்டு ஹாய் சொல்வாரு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க கதவ சாத்திட்டு போயிடுவாங்க. அதோட இவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். இப்ப இவங்கள்ட்ட பேசணும். இப்ப இந்த பொண்ணு தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு சொல்லணும்னா அப்படி வேணா சொல்லலாம். இவர் பேசிட்டு நிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு பொண்ணு வேகமா ஓடி வருவாங்க. வெளிய அவங்கள வந்து கடுப்பிடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடி வருவாங்க. இவருக்கு பார்த்தோன ஒரு மாதிரியா போயிடும். இப்ப இவங்க 2 பேர் வந்து சாப்பாடு கேட்கறதுக்காக வெளிய வந்து ரிசப்ஷன் இருக்கும்ல, அங்க வந்துட்டு ஃபோன் அடிப்பாங்க. அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. என்னடா இது இங்க யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நேரம் இங்க தானடா இருந்தாங்க. நேத்து நம்ம வரும்போது எல்லாம் இங்க இருந்தாங்க. இப்ப எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட அங்க இருக்கவே மாட்டாங்க. ஆள் நடமாட்டமே இருக்காது. உங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வரலான்னு பார்க்கும்போது ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து விகாரமா வந்து படுத்துக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். உடனே அவர்கிட்ட போவாங்க. அங்க போய் பேச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் இவருக்கு தெரியும். அவங்கலாம் வந்துட்டு மனுஷனாவே இல்ல. எல்லாம் ஜோம்பியா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் பார்த்தீங்கன்னா, அவங்க வேற விரட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலையா வந்துட்டே இருப்பாரு. ஒரு பொண்ணு வேகமா அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்கும். இவருக்கு ஒரு செம்ம பயமா இருக்கும். நேரா அவங்க வர இடம் பார்த்தீங்கன்னா, யாஷிகா ரூம் இருக்குல்ல, அங்க தான் வருவாங்க. என்னமாச்சுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப யாஷிகா வந்து கதவ திறந்துருவாங்க. இவங்க வேகமா ஓடி வந்த உடனே இப்ப யாஷிகா ரூமுக்கு போகும்போது இவரும் இதான் சக்குனு உள்ள நுழைஞ்சிருவாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபிளாஷ்பேக் மாரி சொல்லுவாங்க. அதாவது இவங்க டூருக்கு கிளம்பும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல. அது எடுக்கக்கூடாத விஷயங்கள் வந்து நம்ம அதிகமா எடுக்கும்போது வந்து அந்த வந்து மூளைய வந்து பாதிக்கும். அதனால வந்து ஜாம்பி ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்ப முதல் நாள் பார்ட்டி நடந்ததுல. அப்ப அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கும். அது என்னன்றத அவங்க ஒரு கதையாவே சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சுதாகர் கோபி வந்திருப்பாங்க. உள்ள ஒரு லேடி இருக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் தெரியாது. இன்னும் ஃபேஸ்ல இருந்து வெளிச்சம் விழல. வெளிச்சம் விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ பார்த்தா இப்ப அலறி அடிச்சுட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாரி. இங்க இருந்து தான் இப்ப எல்லாருமே ஜாம்பி ஆயிட்டாங்க. அதாவது இவங்க 2 பேர் தான் கோபி, சுதாகர் அவங்களோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அந்த கார் ஓனரா இருந்தார்ல அவரு, அப்புறம் அவர் இன்னொருத்தர் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இந்த யாஷிகா டீம்ல யாஷிகா மட்டும் தான் மத்த எல்லாருமே அப்படிதான். இப்ப ஒரு பாத்ரூம்ல இருந்து வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர போட்டு நசுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லேடீஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாதுன்னு அவர் லேடீஸே கிடையாது. ஆனா இவருக்கு தெரியல இன்னும் ஜாம்பி ஆயிட்டாங்கன்னு. என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலையண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே காலையில எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு நார்மலா தான் இருந்தாங்க. நைட்டு சாப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மூளைய பாதிச்சு ஒரு மாரி வாமிட் மாரி எடுத்துருவாங்க. அதுவும் பிளட்டா. அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே எந்திரிச்சு நிமிர்றது தான். அதோட பக்கத்துல இருக்கவங்கள புடிச்சு மாறி மாறி எல்லாம் கடிச்சு வச்சுக்கிட்டு எல்லாம் டோட்டலா அப்படியே மாறிட்டாங்க. எல்லாருமே வாமிட் எடுத்து இப்ப எல்லாருமே ஜோம்பி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோம்பியா அந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அப்புறம் தான் அந்த இவர் இருக்காரு யாஷிகா கூட ஹீரோவா ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா வந்து கைய பார்ப்பாரு. அந்த சொல்லிட்டு இருக்கல கதையெல்லாம் அந்த பொண்ணோட கைய பார்த்தீங்கன்னா, அதுவும் காயம் பட்டிருக்கும். உடனே இவர் அந்த யாஷிகா வந்து இப்ப என்ன சொல்வாருன்னா, அப்படியே உஷார்படுத்துவாரு. அதாவது எப்படி சொல்றது? உஷார்படுத்துறதுன்னா, அந்த இதுக்கும் காயமாயிருக்கு. இவளும் ஜாம்பி தான்ங்கிறது நம்ம போகணும். வெளிய போன்னு வர. ஏன்னா இன்னும் 1/2 அன் ஹவர்க்குள்ள அந்த பொண்ணு இப்ப மாறிடும். அதனால வந்துட்டு வெளிய போனா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. டக்குனு அவங்க இப்ப வெளிய ஓடும்போது பார்த்தீங்கன்னா, இவரும் வெளிய ஓடுனோனே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே அங்க படுத்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். இங்க வந்தவங்கலாம் இது மாரி இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல ஆல்ரெடி இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் அதுக்கு மேல ஆயிருப்பாங்க. மொத்தத்துல எல்லாருமே இப்ப ஜாம்பி ஆயிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களையும் வற்புறுத்தி வெளிய கூட்டு வந்துருவாரு. இவங்க வெளிய வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல கதை சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அப்படி கை அப்படி நீட்டுவாங்க, கால் அப்படி நீட்டுவாங்க. ஒரு மாதிரி அதாவது நம்ம பேய் படத்தலாம் பார்த்திருப்போம்ல, அந்த மாதிரி கை கால்லாம் ஒரு மாரி இப்படி முடக்கிக்கிட்டு அதாவது எப்படி இருந்தா இப்படி இருந்தா நார்மலா இருக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட் பக்கத்துல எல்லா கை காலும் திரும்பிக்கும். அதான் சொல்லணும். அப்படி சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே இப்ப நம்ம 2 பேரும் மட்டும் தான் உயிரோட இருக்கோமா? இனி அது இவங்க 2 பேரும்
பேருக்கு டவுட் வந்துரும். ஆனா அதே ஏன்னா இப்ப எல்லாருமே இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் இப்பத்துலேருந்தே யாஷிகா கூடவே சுத்த ஆரம்பிச்சிருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படிதான் நினைச்சுப்பாங்க. ஆனா இப்ப உயிரோட இருக்கிறது வந்து ஹீரோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் யாஷிகா மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இப்ப யாருக்கும் தெரியாது. இன்னும் இன்னொருத்தவங்கள பார்க்கவே இல்ல. அதனால பார்த்தவங்களோடயே 2 பேரும் செட் ஆயிடுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா இவர் கூட இவர் செட் ஆயிருவாரு. இவர் பேரு பசிக்குதுடா பசிக்குதுடான்னு கேட்டுட்டே இருப்பாரு. ஏதாவது சமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து ஏதாவது எடுக்கலாம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இதுல கோபி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அவரோட செட் சேர்ந்துருவாரு. சுதாகர் பார்த்தீங்கன்னா இவர் காரோட ஓனர் இருக்காருல்ல, இந்த மாதிரி குங்ஃபூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் கூட செட் ஆயிடுவாரு. இவருக்கு பசி வேற தாங்க முடியாது. பாவமா இருக்கும். பசிக்குது பசிக்குது சொல்லிட்டே இருப்பாரு. 2 பேரா பிரிஞ்சு போயிருவாங்க. அதுலயே இவங்க வந்துட்டு உயிரோட இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு நினைப்பே இருக்காது. ஒருவேளை இவங்க எல்லாம் காப்பாத்திட்டு வெளியே தனித்தனியா இப்ப 2 பேரா பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கே இப்ப தப்பிச்சோம் பொழச்சோன்ற மாதிரி இருக்கும். இவங்க பயந்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த ரூம்லாம் பேசும்போது நல்லா தான் பேசிட்டு இருந்தார். அந்த ஆளு வந்து பயந்து பயந்து வருவார். அவரையே இவங்க ஜோம்பி நினைச்சுப்பாங்க. என்னையா இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி கேட்கும்போது பாத்தீங்கன்னா தெரியல சார், கால் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. இப்ப ஏன் இப்படி மாறினாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருப்பாரு. அப்ப இன்னும் 2 பேர் வர சத்தம் கேட்கும். உடனே இவங்க என்ன செய்வாங்க, உன் ரெஸ்டாரண்ட் தானே, இதை போய் பார்ப்ப, யார் வரான் பார்ப்பாரு. நான் போல போல ரொம்ப பயந்துட்டே இருப்பாரு. நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்க டைமா அவர் அனுப்பி வைப்பாங்க. அவர் போய் பார்த்தாருன்னா பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஜாம்பி இருந்துட்டு இருக்கும். அதனால அவர் கதையை அது முடிச்சு விட்டுரும். அதோட பாத்தீங்கன்னா இப்ப வந்தவரை நம்ம ஒரு எலிப்புரி மாதிரி இது பண்ணிட்டோம், இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ இனிமேல் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அங்கதான் வந்துட்டு இவங்க யாஷிகாவும் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அதாவது ஹீரோ, அவர் 2 பேரும் வந்துட்டு இப்போ இங்க சேர்ந்துருவாங்க. சேர்ந்தவொடனே பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அப்ப யாஷிகா தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அது மூளையை பாதிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருந்து எப்படி தப்பிக்கிறது, ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜாம்பியாவே இருக்கே அப்படின்னு சரி எல்லாரும் முடிச்ச அளவுக்கு ஒத்துமையா இருக்க பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணா இருந்துட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா இப்போ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஜாம்பிலாம் வந்து அவங்க போய் ஜாம்பியா மாறிட்டாங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ மனுஷங்களா இருக்கவங்களை பிடிச்சி பிடிச்சி கடிப்பாங்க. அதனால தனித்தனியாவும் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. என்ன செய்யுது தெரியாது. அப்படியே பதுங்கி பதுங்கி வந்து இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இப்போ என்ன தான் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சரி வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரைக்கும் வந்துருவாங்க. வெளியே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கூட்டமே வந்துரும், ஜாம்பி கூட்டம் வந்துரும். இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது போலேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி நான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலே சிரிப்பா இருந்தது, அந்த கோட் மாதிரி போட்டு சுத்திட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா அங்க கார் இருக்கும், அந்த காருக்கு சொந்தக்கார இருக்கு. அவங்க காருக்குள்ள போயிடலாம் வேக வேகமா எல்லாரும் ஓடி வருவாங்க. இவங்களுக்கு போட்டு இதுங்களும் இந்த ஜாம்பிங்களும் ஓடி வரும். எல்லாம் காருக்குள்ள உள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிடுவாங்க. உள்ள பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவர் இருக்காருல்ல, அந்த இதுல இருந்து கொஞ்சம் இவரோட யோகி பாபோட ஃபோன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அங்கெல்லாம் நிறைய கொஞ்சம் பாட்டில்ஸ்லாம் வேற எடுத்துட்டு வந்திருப்பாருல, அதெல்லாம் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில வச்சுட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஏதுன்னு கேட்கும்போது ஏன் நம்ம தான் காருக்குள்ள வரும்போது எடுத்துட்டு வந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த நிலைமையில இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யாஷிகா வேற திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து டீ டோட்டலர் வேறன்னு அவங்க சொல்லிப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து இப்போ கேட்பாரு. அதுக்கு வந்து தெரியல அப்படின்னு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டூருக்கு முன்னாடி பேசின விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதோட என்ன இப்போ இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும்போது தெரியலன்னு சொல்லும்போது இவனோட நல்லா தான் நம்ம கதை சொல்லிட்டு இப்போ தெரியலன்னா எப்படி நம்ம இப்போ வீட்டுக்கு போறது அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கார் விட்டு இறங்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க. இதுல இவருக்கு வந்து இந்த காரோட ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இது பண்ணிடுவாரு. அதனால அவருக்கு வந்து இப்போ என்ன பண்றோம் எங்க இருக்கோன்றதே மறந்துடுவாரு. மறந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா இப்போ வெளியே போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம், எல்லாருமே நம்ம பேசுறதை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த சிந்தனை வந்துரும். இங்க வெளியே பாத்தீங்கன்னா எப்படியாவது பிஸ்டல் ராஜை பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரருக்கு அவருக்கு வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்கும். அவர் நம்பரை வேற எவனோ வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவங்க 2 பேரையுமே இது பண்ண மாட்டான் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் 2 பேர் மேலே கோவமாவே இருந்துட்டு இருப்பாரு. இதுக்கிட்ட பாத்தீங்கன்னா யோகி பாபு அவரோட போனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் யாரை கூட்டு சொன்னார்ல, அவர் கூட்டு வரும்போது அவர் கூட்டி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இவன் வந்து போனை கண்டுபிடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க ஆளுங்க சொன்னாங்க. சரி கண்டுபிடின்னு சொல்லும்போது அவன் நேரமா பார்த்து பார்த்து அவர் கண்டுபிடிச்சது வந்து ஒரு கொசுவை தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் கடிச்சிட்டு இருந்த கொசுவை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அதோட அங்க ஒரு காமெடி அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும். ஒரு பாத்தீங்கன்னா இப்போ கார் கீ வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. கீ வந்து ரூம்ல இருக்கும். சரி ரூம்ல இருந்து கீ எப்படியாவது எடுத்துட்டு வந்து நீங்க தப்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இப்போ இங்க இருந்து வெளியவும் போக முடியாது, சுத்திலும் ஜாம்பியா வேற இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க ஃபோன் தேடிட்டு இருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஃபோன் கண்டுபிடிக்க சொல்லி அவர் லொகேஷன் தேடி கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. இதே மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றது தெரியாது. எவ்வளவு நேரம் தான் காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காது, ஜன்னல் வர மூடி இருக்கா, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி இப்போ நம்ம எப்படியாவது வெளியே போயிட்டு தான் வந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே தான் அவங்க இறங்குவாங்க. அதோட ஜாம்பிகளாம் சுத்திக்கும் அவங்கள பிடிச்சிட்டு அதோட இப்போ 2 பேரா பிரியறது தான். திரும்ப இவங்க 2 எல்லாரும் உயிரோட இருக்காங்களான்றது யாருக்கும் தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே மாட்டிக்குவாங்க. அதோட 2 பேர் அப்படியே அதாவது கோபியும் இவர் இருக்காரு, அவங்க 2 பேர் அப்படியே 2 செட். அதாவது ஹீரோ கரெக்டா யாஷிகா பின்னாடி ஒதுங்கிடுவாரு. அவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ரூம்ல வந்து சிசிடிவி ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போய் 2 பேரும் செட் ஆயிடுவாங்க. இங்க நம்ம ஒளிஞ்சுக்கலாம், இதான் கரெக்டான இடம் சொல்லிட்டு ஹீரோக்கு அங்க வெளியே மனசு இருக்காது. அங்க போய் மூச்சு வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்க இன்னும் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா கோபியும் இன்னொருத்தர் இருக்காரு, அவங்க 2 பேர் தனியா வந்துருவாங்க. அவங்க வந்து இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாத்ரூம் பக்கம் வந்துருவாங்க. பாத்ரூம் பக்கம் வந்தவொடனே பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்ரூம் வர ஆரம்பிச்சிடும். அவர் ஒண்ணே கோபி என்ன சொல்வாரு, என்ன பாத்ரூம் பாத்ரூம் இவ்வளவு ஜாம்பிகளை ஒண்ணா பார்த்தா வரதானப்பா செய்யும், நான் கொஞ்சம் போய்க்கிறப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்போ ஒளிஞ்சு நிற்கிறாங்க, ஒரு ஜாம்பி வந்துருச்சு. இப்போ ஒளிஞ்சு நிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாருன்னா ஒளிஞ்சு நிக்கிற நேரத்துல போய் நான் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு வர சொல்லுவாரு. என்னயா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ கோபியும் உள்ளதான் இருப்பாரு. ஏன்னா இவங்க ஒளிய தான் வந்தது. அவர் வந்து திடீர்னு இந்த வேலையா போனோம்னா அவர் என்ன திரும்ப கதவு வெளியே வர முடியாதுல்ல. அதனால அவரும் ஒரு பக்கமா ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு டப்பா எடுத்து கவுத்தி போட்டு அது மேல ஏறி ஜாம்பி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருக்கு அப்படின்னு ஒன்று பாத்தீங்கன்னா இப்போ இங்கே தான் இருந்தாங்க. இவரை பாத்தீங்கன்னா தண்ணி வேற மோட்டர் வேற சரியா போட்டுக்க மாட்டாங்க. அதனால தண்ணி வேற லேசா தான் வந்துட்டு இருக்கும். இவரோட வயித்த வேற கலக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவார். ஐயோ மெதுவாயாவது போய் தொலையா, ஏன் அப்படி சத்தமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வயித்த கலக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே காமெடியாக ஓடிட்டு இருக்கும். அதோட ஃப்ளஷா அந்த ஜாம்பி வந்து கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கும். ஃப்ளஷ் அமுத்தாதன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து பசிக்குது இவங்க 2 பேரும் ஒண்ணா ஒதுங்கிடுவாங்க. இவருக்கு போதும் போதும் ஆயிடும். அதோட பாத்தீங்கன்னா இவர் வந்து உனக்கு எனக்கு சமைக்க தெரியும், நானே சமைச்சு தரேன் வர சுதாகர் சொல்லுவார். உனக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு சொல்லுவார். நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து சமையல் புத்தகம்லாம் படிச்சுட்டு தான் படுப்பேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. சரி சொல்லிட்டு அவங்க சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா எது இருக்கும்ல அந்த இங்கே ஒரு சாம்பி வந்துடும். இங்கே வந்தோன்னா அவரை வந்து பிடிக்கிறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட அவர் பயங்கரமாக மல்லு கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவியில் அவர் வேற பார்த்துட்டு இருப்பாரு. எங்க இருக்காங்க இவங்க தான் ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்துட்டு இருக்காங்களே, இவருக்கு பயங்கர வயிற்று வழியாக வேற, இவருக்கு நான் ஸ்டாப்பாக வேற இந்த மாதிரி ஆகிடும். ஆனால் வந்துட்டு என்ன சொல்றது, கோபி ரொம்ப பாவம், இவர் கூட மல்லு கட்டிட்டு செம்ம காமெடியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த சாம்பி வந்து திரும்ப திரும்ப சுற்றி வரும் பார்த்தீங்களா. பட் சொல்லணும் ஃப்ரெஷ்ஷாக
நிக்காதன்னு சொல்லிட்டே இருப்பேன். டக்குனு அமுத்துனோன பார்த்தீங்கன்னா, கிட்ட வரும். என்னாலேயே கப்பு தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப வெளிய போணும். சாமி நிக்கிதா பாருன்னோனே, இப்ப இங்க இல்ல. சரி வா வெளிய போயிருவோம். நீ நல்லா கழுவுனியா இல்லையா? அப்படி இப்படின்னு வேற கேட்டுப்பாரு. தண்ணி கொஞ்சமா தான்ப்பா வந்துச்சு. அதான்ப்பா லேட் ஆச்சு. இப்ப நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்கு அப்படின்ற மாரி இன்னும் 2 நிமிஷம் 2 நிமிஷம் திரும்ப திரும்ப அவர் போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஐயோ! அது போயிருச்சுயா வாயா போயிருவோம் அப்படின்ற மாரி ஒரு மேல நின்னு அத பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சுதாகரும் அவர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்க நின்னுட்டு மாட்டிட்டு இருக்காங்கல்ல. இங்க வந்து ஏதாவது கிச்சன்ல தான் கரெக்ட்டா அவங்க வந்து மாட்டிப்பாங்க. கிச்சன்ல ஏதாவது சாப்பிடுறதுக்காவது ஏதாவது இருக்கான்னு சுத்தி 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 தேடுவாங்க. ஒண்ணுமே இருக்காது. எதுவுமே சமைச்சிருக்க மாட்டாங்க. அவருக்கு பயங்கரமா பசிக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவருக்கு சுதாகர் கையில பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பாட்டில் இருக்குல்ல, அதாவது 5 லிட்டர் கேன் இருக்குல்ல, அது கிடைச்சிரும். அத எடுத்து வச்சுப்பாரு. அத எடுத்து வச்சுட்டு என்ன செய்வாருன்னா, இத நம்ம கையில வச்சுப்போம். இந்த ஆயில் தான் நம்ம ஆயில காப்பாத்தும் அப்படின்ற மாரி வச்சுப்பாரு. இப்ப இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாம்பி வருது பார்த்தீங்களா, அப்ப கீழ ஊத்தி விட்டோம் அப்படின்னா வந்து வலிக்கிட்டு கீழ விழுந்து நம்ம அந்த இடத்துல தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த கேன கெட்டியா பிடிச்சு வச்சுப்பாரு. கீழயே வைக்க மாட்டேன்னுவாரு. சரி நம்ம எப்படியாவது அந்த இடத்துல தப்பிக்கலாம் 2 பேரும் நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அந்த கோட்டு போட்டு சுத்திட்டு இருந்தாருல்ல ஒரு மாரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, அவர வந்து புடிச்சு போயிரும். புடிச்சுக்கிட்டு விடவே விடாது. ஒரு மாரி கடிக்க போகும். ஊத்தியா ஊத்தியா ஆயில ஊத்தியா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அத ஊத்திர்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஜாம்பியோட சண்டை போடுற பேர்ல ஒரு வழியா ஆயில கீழ ஊத்தி அத வலிக்கி உள்ள வச்சுட்டு, அங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து ஓடி வந்துருவாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஃப்ளஷ் அமுத்தி விட்டுருவாரு. இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். கதவ வந்து தொறக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சாமி திரும்பவும் கதவு கிட்ட தான் வந்து நின்னுட்டு கதவ போட்டு தட்டி உடைச்சிட்டு இருக்கு. இவரால தனியா ஒரு ஆளா நின்னு கதவ வந்து இது பண்ண முடியல. ஏன்னா அவங்கலாம் இப்ப டபுள் பவர் ஆயிடும்ல அவங்களுக்கு பவர். அதோட பார்த்தீங்கன்னா, இவர் கதவ போட்டு டக்கு டக்குன்னு மூடிட்டு நின்னு புடிச்சு நிப்பாரு. முட்டு குடுத்து நின்னுட்டு இருப்பாரு கோபி. நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்து போய் நடிச்சிருப்பாரு. பார்க்கறதுக்கு செம்ம காமெடியா இருக்கும். அதோட இப்ப நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு வந்து இப்ப 2 பேருமா சேர்ந்து நின்னு கதவ புடிச்சுப்பாங்க. புடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்னுட்டே இருப்பாங்க. எப்படா போகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல தட்டி தட்டி பார்த்துட்டு அப்படியே அமைதியாயி அங்கிருந்து நகர்ந்துரும். நகர்ந்தவொடனே இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா 2 பேருமே அங்கிருந்து வெளிய வந்துருவாங்க. இதுக்கிடையில இவர் யாஷிகா கூட சுத்திட்டு இருந்தார்ல ஹீரோ. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்படியே அவங்க அப்படியே இப்பதான் அவர் எந்த இடத்துல இருக்கோ என்ன இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் அப்படியே யாஷிகாவ ரசிக்க ஆரம்பிச்சுருவாரு. அவங்க தண்ணி குடிச்சிட்டு அவர வான்னு கூப்பிடுற மாரி அவர் கற்பனைலாம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அதோட இது வந்துட்டு அதுக்கப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு என்னன்னு கேட்கும்போது, இல்ல உடல அப்படின்ற மாரி இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் யாஷிகா என்ன செய்வாங்கன்னா, இங்க வாயேன் இங்க வந்து பாரு ஜன்னல்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இப்ப அந்த ஜன்னல்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்படி ஜம்ப் பண்ண உடனே அப்படியே நம்ம மேல பறப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். அத வந்து இத பார்த்து வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில இங்க சுதாகரும் இவரும் இருக்காருல்ல, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபோன் ஒண்ணு கிடைக்கும். இந்த ஃபோன் வச்சாவது வெளிய இருந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுப்பாங்க. ஆனா அந்த ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் பாஸ்வேர்ட்லாம் போட்டு வைக்கிறோம்ல, அவசரத்துக்கு வந்து யூஸ் ஆகாதுல்ல. அத வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் லாக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து பார்ப்பாரு. அவர் ஃபிங்கர் போய் கிடைச்ச ஃபோன்ல குடுத்து பார்த்தா அது செட் ஆகாது. அதோட பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ கொண்டு போய் காட்டுவாரு. அப்போ அது ஓப்பன் ஆகுது. உடனே சுதாகர் வந்து லிப் லாக் அப்படின்னு சொல்லி குடுத்தோனே அந்த ஃபோனுக்கு போய் கெஸ் பண்ண போவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னோனே, ஃபோன் அவசரத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல தூக்கி போட்டு வாயா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பாட்டில மட்டும் கையில இருந்து அவர் தூக்கி போடவே மாட்டாரு. அந்த அளவுக்கு அத கெட்டிமா வச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. உடனே இவர் புலம்புவாரு. எங்க தான் போனாங்கன்னே தெரியல. மத்தவங்கலாம் உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியலன்னு இவர் புலம்புவாரு. உடனே சுதாகர், ஆமாங்க பாத்தீங்களா அந்த பயல மட்டும் பாத்தீங்களா? அந்த பொண்ணு கூட அந்த யாசிகா பொண்ணு கூட அழகா போய் செட் ஆயிட்டோம் அப்படின்ற மாரி சுதாகருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா எல்லாரும் அந்த பொண்ணுக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட அவன் மட்டும் கரெக்ட்டா போய் அந்த பொண்ணோட செட் ஆயிட்டா இப்ப மத்தவங்கலாம் உயிரோட இருக்கானுங்களா இல்லையானே தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ற மாரி சுத்திட்டே இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல வந்து ஏதோ சத்தம் கேட்கும். ஏன் வெயிட் பண்ற எண்ணெய ஊத்தியான்னு சொல்லுவாரு அவரு. இத ஊத்திர்றேன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஜாம்பி வருதுன்னு சொல்லிட்டு போய் எண்ணெய் எல்லாம் ஊத்தி வச்சுட்டு வருவாரு. எண்ணெய ஊத்தி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இவங்க வேற 2 பேர் வருவாங்க. வரும்போது தான் இவருக்கே ஒரு மாரி ஆயிடும். போய் யாருன்னு பாரு ஏதோ சத்தம் ஏதோ எங்கேயோ கேட்ட மாரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் சுதாகர் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கோபியும் அவரும் இருக்கார்ல, அவர் கூட இருக்க பாத்ரூம்ல இருந்தாரு. அவங்க 2 பேரும் தான் உளுந்து மாரி வந்துட்டு இருப்பாங்க. அதாவது இந்த மாரி ஒரு காமெடியான படத்தெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி சொல்லணும் அப்படின்றது ஒரு விஷயம். 2வது சிரிக்காம சொல்லணுன்றது இன்னொரு விஷயமா இருக்கு. அதுதான் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, இவரு எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்து கிடப்பாரு. என்ன ஆச்சுன்னா நம்ம பசங்க யாருன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்துக்குவாரு. என்னமோ தெரியல எவனோ இங்க எண்ணெய ஊத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவரோட ஸ்டைல்ல திட்ட ஆரம்பிச்சுருவாரு. அது நான் தான் ஊத்துனேன் அப்படின்னா, நீ ஏன்டா ஊத்துனடா பாவி அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் என்ன சொல்லுவாரு, இல்ல ஜோம்பிக்காக ஊத்துனேன். அது வலிக்கி விழுறதுக்காக ஊத்துனோம். நீங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்களா? நீங்க எல்லாம் செத்துட்டீங்கன்னு நினைச்சேன்டா அப்படி இப்படின்னு மாறி மாறி ரொம்ப இதா நல்லா விசாரிச்சுப்பாங்க. இனிமே நம்ம பிரியவே கூடாது. எங்க இருந்தாலும் ஒண்ணாவே இருந்து ஒண்ணாவே தப்பிக்கிறோம். அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டு, அவன் மட்டும் பாருடா எங்கேயோ போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட எங்க இருக்கானே தெரியலடா அப்படி இப்படின்னு அவன வேற பேசிட்டு இருப்பாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப 4 பேர் ஒண்ணா அந்த இடத்த விட்டு வரலான்னு பார்ப்பாங்க. இப்ப இங்க யாஷிகா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இதுல ஜம்ப் பண்ணி நம்ம வெளிய போயிடலாம். வெளிய காம்பவுண்ட் சுவத்துக்கு வெளிய தாண்டி போயிடலாம்னு சொல்லும்போது, நான் வரலன்னுவாரு. இதான் சேஃபான இடம். ரூம் விட்டு நான் வரமாட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோ சொல்லுவாரு. இப்ப நீ வரியா இல்லையா? நான் போறேன்னோனே, சரி இரு நான் போய் சிசிடிவில பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க வராங்கன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன்ட்டு நேரா சிசிடிவி பார்க்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் எங்க இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க யாஷிகாவ கூட்டிட்டு வந்தாங்கல்ல மேடம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபி எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி நின்னுட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே எல்லாரும் பயந்துருவாங்க. என்னடா தப்பிச்சு வந்தோம். இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே நினைக்கும்போது, உடனே இவர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் போய் பேசுறேன். என் ஆஃபீஸ்லலாம் நைட் டைம்ல எல்லாரும் இப்படி தான் சுத்திட்டு இருப்பாங்க. நான் போய் பேசுறேன்ற மாரி அவர் வருவாரு. போகாதீங்க இவ்ளோ சொல்லுவாங்க. நான் ப்ரொஃபஷனலா குணமா பேசுவேன் அப்படின்ற மாரி வேற சொல்லுவாரு. செம்ம காமெடியா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா வந்து நின்னுட்டு, உங்க ஆஃபீஸ்ல நீங்க கூட்டிட்டு வந்த எல்லாரும் இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க எல்லாருக்கும் ரொம்ப ட்ரபிள் குடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா திடீர்னு முகத்த திருப்பி காட்டுனோனே அதுவும் ஜோம்பி தான்றது அப்புறம் தான் இவருக்கு தெரியும். அதோட அதுகிட்ட தப்பிச்சு போணும்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இதோ இங்க ஓடிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துருவாரு. கரெக்ட்டா அவங்கலாம் ஓடி வருவாங்க. அந்த ரூம்குள்ள ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதாவது அந்த ரூம் இருக்கிற அந்த சைடு ஓடி வரும்போது, இவன் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, அடிக்கடி கீழ வந்து அவரையும் தூக்கிட்டு இவர் வந்து கதவ திறந்துட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவாரு. எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் இங்க இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அந்த ஹீரோவும் யாஷிகாவும் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ரூம்க்கே வேகமா எல்லாருமே ஓடி வந்துருவாங்க. இவங்க பின்னாடியே இப்ப ஜாம்பிங்களும் வந்துகிட்டு இருக்கும். இப்ப கடைசியா உள்ள வரவர் யாருன்னு பார்த்து வச்சு அவர் உள்ள வந்தவன கதவு மூடணும். இதெல்லாம் பயங்கர த்ரில்லா இருக்கும்ல. சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டு கதவு மூடி விட்டுருவாரு. கரெக்ட்டா அப்பதான் மூச்சு வாங்கும். இங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஜாம்பி கூட்டமே வந்து நிக்குங்க. வந்து நின்னுட்டு பார்த்தோம்னா எல்லாரும் இப்ப கதவுக்கு நம்ம இங்கேயே இருந்துருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. இப்ப ஒரு ஜாம்பி இல்ல. கிட்டத்தட்ட எல்லா ஜாம்பியும் இங்க ரூம் வாசல்ல நின்னு கதவு தட்ட ஆரம்பிச்சிரும். இப்ப நம்ம இங்க இருந்தோம்னா சுத்தமா மாட்டிப்போம். அதுல ஜம்ப் பண்ணி நம்ம வெளிய அந்த காம்பவுண்ட் வெளிய குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாஷிகா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம்னா, இப்ப அத சுத்தி அந்த வட்டத்த சுத்தியுமே அவ்ளோ ஜாம்பிங்க நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. குதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த பாபா இது மாதிரி. அவர கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க குதிங்கன்னு சொல்லும்போது அவர்
அவர் என்ன சொல்வாருன்னா, ஆர் யூ சுகர் மேடம் அப்படின்னு ஒரு கேட்டுப்பாரு. அதோட சுகர் தான் போய் குதியா போய் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையா அனுப்புவாங்க. கோபில இந்த அளவுக்கு நான் ஹைட்னாலே எனக்கு பயங்க அதெல்லாம் குதிச்சதே இல்லங்க நான். அப்படியே ஒவ்வொருத்தரா அதில ஜம்ப் பண்ணி கரெக்ட்டா அந்த காம்பவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அங்க ஜம்ப் பண்ண யாஷிகா என்ன சொல்லுவாங்க, இப்ப நான் குதிக்கிறேன். அடுத்தது நீங்க 2 பேரும் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சுதாகரும் அவரும் இருக்கார்ல. அவங்க 2 பேரும் தான் கடைசியில கதவ பிடிச்சு நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப யார் போலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லி சுதாகர் கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்லும், எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லுவாரு. சரி நான் போறேன் நீ வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கும். அதுக்குள்ள பாதி கதவ அந்த ஜாம்பிங்கலாம் உடைச்சு முடிச்சிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இவர் சுதாகர் டக்குனு வந்து குதிச்சுட்டு அங்க ஜம்ப் ஆயிடுவாரு. இப்ப இவர் தான் லாஸ்ட்டா குதிக்கிறது. லாஸ்ட்டா குதிக்கிறவர் இவர் என்னன்னா, நின்னுகிட்டு குதிக்காம படுத்துட்டு குதிச்சுருவாரு. படுத்துட்டு குதிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இதுல போய் படுத்து அப்படியே ஜம்ப் பண்ணி திரும்ப இந்த பக்கமே விழுற மாரி இருக்கும். ஒரு வழியா எல்லாரும் வந்து இந்த பக்கம் வந்து விழுந்துருவாங்க. இவர் வந்த பொசிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது ஒரு பெரிய இதா போயிடும். ஆனாலும் செம்ம காமெடியா இருக்கும். ஒரு வழியா அவர் தப்பிச்சு வந்துருவாரு. இங்க வந்துட்டு ஃபோன காணோம்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ஒரு வழியா கண்டுபிடிச்சு ரொம்ப நேரம் சொல்லும்போது, ஏன் இன்னொரு கொசுவ கண்டுபிடிச்ச அப்படின்ற மாரிலாம் யோகி பாபு சொல்லுவாரு. அதுல இவர் என்ன சொல்வாருன்னா, இல்ல ஃபோன் இருக்க லொகேஷன கண்டுபிடிச்சுட்டேன். நேத்து நைட் இந்த இடத்துல வந்து ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்கன்னோனே, இந்த டைம்ல அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கானா, அவன் எங்க இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாங்கன்னு சொல்லி எல்லாரும் கிளம்புவாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது, ஃபோன் கையில கிடைக்கிற வரைக்கும் நீ கிளம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் தூக்கி உள்ள போட்டுட்டு இப்ப எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா தப்பிச்சும் முடிச்சும் வந்து குதிக்கும்போது பாத்தீங்கன்னா, இதுவும் அந்த ரெசார்ட்டோட ஒரு பகுதியா தான் இருக்குமே தவிர, இன்னும் அவங்க அதுல இருந்து வெளிய வரல அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். இதுக்கு தான் என்ன ரன்னிங் ரேஸ் அது இது எல்லாமே பண்ண வச்சீங்களா, இப்ப இப்பவும் இன்னும் நம்ம மாட்டிட்டு தான் இருக்கோமா அப்படின்ற மாரி இப்ப ஒரு மாதிரி ஆயிடும். எப்படி தான் நம்ம தப்பிக்கிறதுன்னு தெரியல. நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஏதாவது செஞ்சு நம்ம தப்பிச்சா மட்டும் தான் உண்டு. ஏதாவது யோசிக்கிறோம், ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க. அது எதுவுமே செட் ஆகாது. யாஷிகா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க நம்மள வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்மளும் வந்து ஜோம்பி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஜோம்பி அப்ப நம்மளும் போய் கடி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம கடி வாங்காமயே நம்ம அதுங்கள மாரி நடிக்கணும். அதுக்கு வந்து காஸ்டியூம் அந்த மாரி நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அவங்கள மாரியே நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நம்ம எத தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லும்போது எல்லாரும் போய் இப்ப காஸ்டியூம் மாத்துறோம். இவங்களுக்கும் காஸ்டியூம் இந்த இடத்துல மாத்தி விட்டுருக்கலாம். மாத்திருக்க மாட்டாங்க. போய் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஒவ்வொருத்தரா ட்ரெஸ் மாத்திட்டு வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப கோபி இவர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து வேற மாரி ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க அங்கிருந்து. அதாவது ஜாம்பி மாதிரியே வேஷம் போட்டு வர்றது தான் இப்ப விஷயம். அது மாரி மாத்தி ட்ரெஸ் போட்டு வருவாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசில எல்லா ஜாம்பியும் ஒண்ணா கலெக்ட் பண்ணி வச்சு அந்த ரூம லாக் பண்ணிட்டு இங்க இருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆயிடணும். அப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அவங்க காஸ்டியூம் எல்லாம் போட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, சுதாகர் ஐயோ பயங்கர காமெடின்னு சொல்றதுக்கு இல்ல. எந்தெந்த படத்தெல்லாம் எடுத்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி வச்சிருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா, அந்த புடவ கட்டுறன்ற பேர்ல புடவ கட்டிட்டு ஒரு காமெடி பண்ணுவாரு பாருங்க. சிரிக்கிறதா என்ன சொல்றதே தெரியல. அந்த மாரி பண்ணி வச்சிருப்பாரு அவரு. அந்த மாரி அவர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா ஒரு காஸ்டியூம் போடும்போது அது காமெடியா எடுத்த வரைக்கும் நம்மளுக்கு தான் இருக்கும். ஒருத்தவங்க வரும்போது பாத்தீங்கன்னா, இவர் வேற ஏன் அப்படின்னு மூஞ்சி வேற சுளிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கும். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு இவர் கடைசி இந்த காஸ்டியூம் போட்டு இவர் வேற கவுனுக்கு போட்ட மாதிரி கவுன் போட்ட மாரி அவர் வந்து நிப்பாரு. அவரு இப்ப எல்லாம் வந்தாச்சு. சரி இப்ப காஸ்டியூம்லாம் ஓகே. இப்ப நம்ம ஜாம்பி எல்லாம் கூட்டி போய் ஒரு இடத்துல சேர்க்கணும். நம்ம எல்லாம் இந்த பக்கம் அதுங்களோட நம்ம கலந்து இந்த பக்கம் நம்ம கிராஸ் ஆகி வந்துருவோம். இவர் வந்துட்டு ரஜினி முத்திரை சேவர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா அவர் எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு போய் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் பயப்படுவாரு. இத விட வேற ஏதாவது நல்ல ஐடியா வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்லன்னா அப்ப இத செய்யுங்க அப்படின்னுவாங்க. இப்ப எப்படி நம்ம நடக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தர் ஒரு மாரி நடந்து காட்டுவாங்க. அதுக்கு ஒண்ணு ஹீரோயின் அப்பலாம் நடக்கக்கூடாது. ஜாம்பி மாரி இப்படி தான் நடக்கணும். கைய அப்படி தூக்கிக்கணும். ஆன்ற மாரி நம்ம கத்திக்கிட்டே இருக்கணும். கத்திக்கிட்டே அப்படியே கை நீட்டிட்டு நடந்து அதுங்களோட கலந்து வெளிய வந்துருவாங்க. இதான் சூப்பர். இதே மாரியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அதே மாரியே வருவாங்க. இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது இருக்கு பாருங்களேன், அது அதுக்கு மேல காமெடியா இருக்கும். ஒவ்வொருத்தர் கரெக்ட்டா வருது. அதாவது ஜாம்பியோட இருந்துட்டு ஜாம்பி இல்லாம நம்ம நடக்கிறது வந்து பயமும், அந்த காமெடியும் கலந்த மாரி ரொம்பவே சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பார்த்தீங்கன்னா, தப்பிச்சோம் பொழச்சோம்னு சொல்லிட்டு ஒரு வழியா அது கிராஸ் ஆகி இங்க வந்துருவாங்க. இவங்க எல்லாம் வரும்போது ஜாம்பிங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. அதுங்களும் இவங்கள முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியா சக்சஸ் ஆகி அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க. திரும்ப ஜாம்பிங்க எல்லாம் எங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விசில் அடிப்பாரு. விசில் அடிக்கிற சத்தம் கேட்டவொடனே அங்க நம்மளுக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப இவங்க எல்லாம் ஜாம்பி தான் அப்படின்ட்டு அதுங்கள ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதனால இப்ப என்ன பண்ணணும், எல்லாம் வந்து விசில் சத்தம் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு எல்லாரும் போக ஆரம்பிச்சுருவாங்க. இது அவரோட வேலை தான். வாங்க நம்ம போய் அதுங்கள ஜாம்பிங்கள ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் வருவாங்க. இங்க ஒரு ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணா அவங்க பிளான் பண்ண மாரியே கரெக்ட்டா எல்லாமே நடந்துரும். சரி அப்பாடா அப்படின்ற மாரி இருக்கும். எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு இவரு இதுதான் தவறான விஷயம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் உள்ள வச்சு லாக் பண்ணிடுவாரு. லாக் பண்ணிட்டு அப்பாடா ஒரு வழியா நம்ம தப்பிச்சோம். எப்படியாவது இங்க இருந்து போயிரலாம். அப்ப கார் கீ நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஃபோன் இருக்க லொகேஷன தேடி இவங்கலாம் வந்து இந்த குரூப் வந்து நிப்பாங்க. இப்ப இவர் வேற ட மாரி இந்த மியூசிக்க போட்டுட்டு திரும்ப இவர் வேற யோகி பாபு வருவாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நம்ம கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாதரன் கோ வந்து சொன்னா கேட்பாருன்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்படியே அவர் வந்து என்ன அது விக்ரம் வேதா வேஷம் போட்டா வந்து நாதரன் கோ அப்படிங்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு என்ன எல்லாரும் மேக்கப் போட்டு எங்க ஓடிட்டு இருக்கீங்க? இவனுங்க தான் என் ஃபோன திருடி வச்சுட்டு இஷ்டத்துக்கும் பேசினதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருப்பாரு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவாங்க. எல்லாருமே இங்க இருக்க வேணாம். இங்க ஜாம்பிங்க எல்லாம் இருக்கு. எப்படியா தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க யார் ரூம்குள்ள இருந்து கதவு தட்டுறது கதவு தர அப்படின்னு ஐயோ இப்பதான் கஷ்டப்பட்டு அடைச்சு வச்சிருக்கோம். அது வேண்டாம் அதெல்லாம் ஜாம்பி என்னது ஜாம்பினா என்னடான்னு கேட்கும்போது ஏதாவது நாய்க்குட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். நீ இவரும் கண்டபடி சொல்லுவார். இவர் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு கோவம் வந்து இங்கிலீஷ்ல பேசுவார் பார்த்தீங்களா? அதுவும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பேசும்போது சரி நான் போய் கதவு திறக்க போங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே போக மாட்டாங்க. நீ தான் தலை நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் வந்து நான் போறேன். இந்த கதவு திறக்கிறது என்ன நீ வேண்டாம் நீ வீட்டுக்கு ஒரே பையன் போக கூடாது யோகி சொல்லுவார். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையப்பா கெட்டப்ல போயிட்டு கதவு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு மொத்த ஃபுல்லா கேக்க பூசிட்டு நிக்கிறாங்க பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமா போட்டு அமுக்கிடுவாங்க. அதோட உள்ள இருக்க ஜாம்பி எல்லாம் திரும்ப வெளியே வர ஆரம்பிச்சிருது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ இங்க யோகி பாபு தவிர அத்தனை பேருமே வந்துட்டு ஜாம்பி ஆயிடுவாங்க. உடனே வந்துட்டு கண்டபடி திட்டுவாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி வெளியே தப்பிச்சு வந்தா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டியே மூடனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது நீ என்ன என்ன வேணா திட்டுப்பா எப்படியாவது நீங்க வந்து காப்பாத்திட்டு உனக்கு நான் ரைட் ஹேண்டா வரேன் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. அந்த அளவுக்கு நான் மோசமா போயிட்டேன். உன்னாலதான் இப்ப இந்த பிளானே சொதப்புச்சு அப்படி இப்படின்னு இப்ப நம்ம என்ன பண்றது எப்படியா தப்பிச்சாகணும்னு சரி நீயும் போய் அதே புதுசாலாம் பிளான்லாம் பண்ண முடியாது. நீயும் போய் இதே பிளான் தான் திரும்ப பண்ண போறோம். போயிட்டு நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா காஸ்டியூம் மாத்திட்டு வந்தோடனே கோலமாவு கோகிலா கெட்டப்ல இப்ப யோகி பாபு வருவாரு. சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி இப்ப நடந்து போகணும். இப்ப நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்ப யோகி பாபு கிட்ட வேலை பார்த்தாங்கல்ல
அவங்க எல்லாரும் அதே மாதிரி திரும்ப வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப இவரு வந்து அவருக்கு ஒரு மாரி இருக்கும். இவன் வேலை பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி தானே பார்ப்பான். இப்ப வேற ஜோம்பி ஆயிட்டானே அப்படின்ற மாரி இருக்கும். எப்படிடா தப்பிச்சு போறதுன்னுவாங்க. அதே மாரி செம்ம காமெடி கலந்து அப்படியே அவங்க அதுலருந்து கிராஸ் பண்ணி இப்ப வெளிய வரணும் சுத்தி சுத்தி யோகி பாபுக்கே வருவாங்க. பாவாடைய பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. பாவாடைய பிடிச்சு இழுக்கும்போது இவன் கத்தியே எல்லாரையும் மாட்டி விடுறான்டானோனே, இப்ப நம்ம அதுக்கு போட்டுருக்க கெட்டப்ல அப்படி பிடிச்சு இழுத்தா நம்மளுக்கு அப்படித்தானே இருக்கும். உனக்கு மட்டும் இப்ப ஷால் இழுத்தா உனக்கு சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல கெட்டப்பாவே மாறி இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறிடுவாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரியா செஞ்சுருவாரு. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா, சொதப்புற மாரி போயிட்டு அப்புறம் கடைசில தான் இது பண்ணுவாரு. சொதப்புனதுனால பார்த்தீங்கன்னா, ஜாம்பிங்க திரும்ப துரத்த ஆரம்பிச்சுரும். அங்கிருந்து விட்டா போதும் எல்லாம் ஓடி வந்து நிப்பாங்க. அப்ப வந்து டக்குனு என்ன சொல்லுவாங்க, யோகி பாபு கையில ஒரு காயம் இருக்கும். இந்த காயம் வந்து ஜோம்பி கடி தான். இது இவரு வந்து கொஞ்சத்துல 1/2 மணி நேரத்துல ஜோம்பியா மாறிடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர்ட்டயா காட்டி காட்டி கேட்பாரு. இது இதுக்கு ஜாம்பியாமா ஜாம்பியான்னு கேட்கும்போது யாஷிகாட்ட போகும்போது, ஆமா இது அது மாரி தான் இருக்குன்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, செம்ம கோவம் வந்துரும் யோகி பாபுக்கு. இப்ப உடனே டக்குனு என்ன சொல்வாருன்னா, நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல ஜாம்பியா மாற போறேனா, அதுக்குள்ள இவங்க எல்லாரையும் வச்சு செய்றேன் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வந்துரும். உடனே பார்த்தீங்கன்னா, கையில கிடைக்கிற டூல்ஸ் எல்லாம் மாறி மாறி எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு இப்ப ஜோம்பியோட சண்டை தான் சரியான சார். அந்த மியூசிக்குக்கும் அந்த சண்டைக்கும் பயங்கரமா இருக்கும். அந்த பாவாடைய தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு இப்ப சண்டைக்கு இறங்குறாரு பாருங்க. ஆளுக்கு அடிப்பாங்க. செம்மையா அடி விழும். எல்லா ஜோம்பிகளையும் அடிச்சு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. யாஷிகா அடிக்கிற ஒரு ஒரு அடிக்கும் இப்ப யோகி பாபு சொல்லுவாரு, உனக்கு மாற்றாம செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவங்களும் போட்டு எல்லாரையும் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப இந்த தடவ வந்து நல்லபடியா சண்டையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து இப்ப கிளம்பி வந்து கார்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. கார் சாவி இந்த தடவ கிடைச்சிரும். அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காரும்போது பாத்தீங்கன்னா, இப்ப எந்த டீம் வருவாங்கன்னா, அந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்ப இவர் ஃபோன் கிடைச்சு அந்த லொகேஷன் கிடைச்சிருமா, அவங்கலாம் இவங்கள தேடி வந்துருவாங்க. திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்ற மாரி எவ்வளவோ அந்த போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. அவரெல்லாம் நம்பவே மாட்டாரு. அவங்களோட டீமோட வந்து நின்னுட்டு இருப்பாரு. யோகி பாபுட்டயும் வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. இப்ப யோகி பாபு கரெக்ட்டா என்ன பண்ணிருவாருன்னா, அந்த ஜோம்பிக்கு வந்து உங்க மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம உங்கள எப்படி கூப்பிடுறான் பாருங்க சார். அப்ப நீங்க அவன முடிச்சுட்டு அப்புறமா வந்து என்ன முடிங்க சார் அப்படின்ற மாரிலாம் கோத்து விட்டுருவாரு. உடனே இருடா அவன முடிச்சுட்டு வந்து உன்ன பாத்துக்கிறேன்ற மாரி அவரும் போயிட்டு என்ன இப்படி கூப்பிடுற, என்ன இப்படி தலைய சாய்ச்சு கூப்பிடுறன்ற மாரி ஜோம்பிங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாரு. அவ்வளவுதான். அந்த ஜோம்பிங்க ஃபுல்லா பசியோட இருந்ததுக்கு இப்ப இந்த போலீஸ்காரங்க டீம் ஃபுல்லா அதுங்க திரும்ப அவங்க எல்லாரையும் ஜோம்பியா மாத்திட்டு இருக்கும். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கடச்ச வண்டி எல்லாம் ஏறி அங்க இருந்து தப்பிச்சு திரும்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் வந்துட்டு இப்ப எல்லாம் நினைப்பாங்க வீட்ல பிரச்சனை நினைக்கிறோம். வீட்ல இருந்து வெளிய போனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு வெளிய வந்தா வெளி உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. வீட்ல இருக்கிறதா சேஃப். ஏதோ காலையில கொஞ்சம் சண்டை நடக்குதுன்னா சாயங்காலம் போய் நிம்மதியா படுத்து தூங்கிடலாம். இதெல்லாம் பெரிய இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே மனசை மாத்திப்பாங்க. இதுதான் உண்மையும் கூட. வீட்ல இருந்து ஒரு பிரச்சனை வெளிய வந்தோம் அப்படின்னா வந்துட்டு அது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். திரும்ப அங்க இருந்து ஃபுல்லா வெளிய போயிட்டோம் அப்படின்னா எல்லாம் சரியாகும்ன்றது கிடையாதுல்ல. பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் ஒதுங்க கூடாது. அதுவும் வீட்டை விட்டு வெளிய போகணுன்ற எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றத ஒரு நல்ல மெசேஜா தான் கொண்டு முடிச்சிருப்பாங்க. அது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுவும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. நல்ல காமெடி.